அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜனவரி மாசம் 29ஆம் தேதி தை மாசத்தோட அமாவாசை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருளும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் குறையும். 16 வகையான செல்வங்களும் உங்க வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய், 2 விதத்துல நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால நாளைய நாள்ல தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பண கஷ்டம், தீராத கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னதான் வழின்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர், பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய வால்பேப்பரை வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு 2 முறை இந்த வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தை அமாவாசை நாள்ல நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த வால்பேப்பர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வால்பேப்பர் வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த தை அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா நாளைய நாள்ல நம்ம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவ ரகசிய நேரம், அதாவது அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பணவரவுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை பத்தியும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அமாவாசை நாள் முன்னோர்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷனை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். அதே மாதிரி நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, தர்ப்பணம் கொடுக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிச்சாலும் சரி இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க படுத்திருக்க கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்க முன்னோர்களை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 11 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. அந்த அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். May the blessings of my ancestors always be with me. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, முன்னோர்களின் ஆசி என்னுடன் என்றும் இருக்கட்டும். இந்த மாதிரி 11 முறை சொல்லிட்டு அன்றைய நாளுக்கான உங்க வேலைகளை நீங்க ஆரம்பிங்க. அமாவாசை நாள்ல இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லும் போது உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். பொதுவா நமக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருக்கிறனால கூட நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனால நாளைய நாளை தவற விடாம காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த அஃபர்மேஷன் சொல்லி பாருங்க. அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க.
பொதுவா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்காக தான் நம்ம டெய்லி குளிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம உடல் உஷ்ணத்தையும் இது நமக்கு மாத்தும். இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரிக பொருட்களை நாம சேர்க்கும் போது இது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஆறாவை ஸ்ட்ராங் ஆக்கும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்படியே கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கான வழியும் கூடவே சேர்ந்து வரும்னு சொல்லலாம். அதனால நம்ம ஆறாவை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருட்களை சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த பொருட்களை நீங்க சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா டேபிள் சால்ட்ட சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு நம்ம ஆறாவை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. ஆண்கள் குளிக்கிறதா இருந்தாலும் தாராளமா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நாளைய நாள்ல நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகள். எண்ணிக்கை கணக்கெல்லாம் வேண்டாம். 5-6 புதினா இலைகளை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கிழிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா இலைகள் எனக்கு கிடைக்கல, இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா புதினா இலைகளுக்கு பதிலா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க. எல்லாருமே நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கட்டாயமா கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருட்கள் இல்லாம ஒன்னு புதினா இலைகள், அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரத்தை நீங்க சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 16 வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம். சரி, இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் அந்த தண்ணீர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணீர்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இப்ப நான் சொல்ல போற ஹீலிங் கோட எழுதிக்கோங்க. இது ஒரு கிரபவாய் ஹீலிங் கோடு. நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை கூட நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஹீலிங் கோடுனே சொல்லலாம். அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 65178577. இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த பேனாவையும் பயன்படுத்த போறது கிடையாது. தண்ணீரோட மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர், உங்க வலது கை ஆள்காட்டி விரல் தான் உங்களுக்கு பேனா. அந்த தண்ணீர்ல இந்த நம்பரை எழுதிட்டு உங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த தண்ணீரை உங்க உடம்புல ஊத்தி நீங்க குளிங்க. தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். சப்போஸ் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. நீங்க நார்மல் வாட்டர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய புதினா இலைகளை எடுத்து ஓரமா கால் படாத இடத்துல போட்டுருங்க. சரி, அடுத்ததா இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை குளிக்க சொல்லி சொல்லுங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இன்னும் கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. மத்தபடி புதினா இலைகளையோ அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரத்தையோ சேர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அடுத்ததா நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் நீங்கிறதுக்கு நாளைய நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். அதனால எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க முன்னோர்கள் கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும், முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய ரிஸ்ட்ல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட, கிரபவாய் ஹீலிங் கோட எழுதிக்கோங்க. நான் முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்துக்கு சொன்ன அதே ஹீலிங் கோட தான் இப்பயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஹீலிங் கோட நாளைக்கு நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 65178577.
5178577. இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே இந்த ஹீலிங் கோட உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா எப்பயும் போல உங்க வேலைகளை நீங்க பார்க்கலாம். நாளைக்கு அமாவாசை நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தவறாம வேலை இருக்குன்னு சொல்லி யோசிக்காம இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான 3 பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்க. நீங்க கையில எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பர் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைய வாஷ் பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.